இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு அருமையான விளக்கப்பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பணம், புகழ், வெற்றி இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மதிப்புமிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமாங்க, அதுதான் நம்ம இதயம். இதை வெறும் உடம்புக்குள்ள துடிக்கிற ஒரு சதையா மட்டும் நம்ம பார்க்க போறதில்ல. நம்ம கனவுகள், அன்பு, சிரிப்பு, நம்ம குடும்பத்தோட நாம செலவிடுற அந்த அழகான நேரங்கள், இது எல்லாத்தையும் சாத்தியமாக்குற ஒரு உயிர் நாடிதான் இந்த இதயம். உண்மையை சொல்லணும்னா உங்க இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு மருத்துவ செயல் கிடையாது. அது உங்க மேல நீங்களே காட்டுற மிக உயர்ந்த சுயமரியாதை மற்றும் அன்பின் அடையாளம். சரி, இதுக்குள்ள ஆழமா போவோம். நம்மள பல பேரு அவங்க வாழ்நாள் முழுவதையும் காசு, பணம் சேர்க்கறதுலே கழிச்சிடுறாங்க. ஆனா அந்த செல்வத்தை எல்லாம் அனுபவிக்க தேவையான ஆரோக்கியத்தை மொத்தமா மறந்துடுறாங்க. இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆரோக்கியமான இதயம் மருத்துவமனைகள்ல உருவாக்கப்படுறதில்ல. அது நம்ம வீட்டு சமையலறைகள்ல தான் உருவாக்கப்படுது. இதயம் ஒரே நாள்ல திடீர்னு நோய்க்கு ஆளாகிறது கிடையாதுங்க. அது நாம தினமும் எடுக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகள்ல தான் அடங்கியிருக்கு. பிரம்மாண்டமான செயல்களை விட நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நம்ம எதிர்கால ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. பகுதி 1, சுயமரியாதையின் உச்சம். இத பத்தி இப்போ விரிவா பாப்போம். இது எவ்வளோ அழகா விளக்குதுன்னா, சுயமரியாதையின் உச்சம் அப்படின்னு இதய பாதுகாப்பை நாம ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம உடல் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு அற்புதமான இயந்திரம். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த உடலையும் இதயத்தையும் மதித்து பாதுகாக்கிறது தான் உண்மையான சுயமரியாதை. இதய நோய்கள் எப்போதுமே எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வராதுங்க. அதிக கொலஸ்ட்ரால், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், நீரிழிவு நோய், அதிகப்படியான மன அழுத்தம், அப்புறம் இந்த புகை பழக்கம், இதெல்லாம் ஏதோ சின்ன பிரச்சனைகள்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே நம்ம இதயம் ஆபத்துல இருக்குன்னு சொல்ற அமைதியான எச்சரிக்கைகள். இதை நாம கண்டிப்பா அலட்சியப்படுத்தக்கூடாது. உடல் கத்துவதற்கு முன் அது மெதுவாக முணுமுணுக்கும். இந்த வரிகள் எவ்வளவு ஆழமானது பாத்தீங்களா? உங்க உடல் தர்ற இந்த ஆரம்ப கால முணுமுணுப்புகளை, சின்ன சின்ன அறிகுறிகளை நீங்க கவனிச்சு கேட்டாலே போதும், அது உங்க உயிரையே காப்பாற்றும். சரி நண்பர்களே, இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல். முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம அன்றாட உணவுகளை பத்தி பார்ப்போம். பகுதி 2, உணவு மருந்தா இல்ல விஷமா? குணப்படுத்தும் உணவுகளை பத்தி இப்போ பாப்போம். நம்ம உடலுக்கு நாம கொடுக்கிற உணவு மருந்தாகவும் இருக்கலாம், அல்லது மெல்ல கொள்ளும் விஷமாகவும் மாறலாம். இது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ நாம 2 வேறுபட்ட வாழ்க்கை முறைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான வீட்ல சமைக்கப்பட்ட உணவுகள். இது உங்க உடலை தானாகவே குணப்படுத்தும் தன்மை கொண்டது. ஆனா மறுபக்கம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை நிறைந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ், அதிகப்படியான பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் எண்ணெயில பொரிக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட் உணவுகள். இந்த உணவுகள் எல்லாம் என்ன பண்ணு தெரியுமா? உங்க இரத்த குழாய்கள்ல கொழுப்பை அடைச்சு இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கி மெல்ல மெல்ல உங்க இதயத்தை பலவீனப்படுத்துது. வீட்ல சமைக்கிற உணவு மட்டும்தாங்க உங்க இதயத்துக்கான உண்மையான பாதுகாப்பு கவசம். இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற உண்மையான சூப்பர் ஃபுட்ஸ் இதுதாங்க. ஒரு பக்கம் பசலைக்கீரை, புரோக்கோலி, கேரட், பீட்ரூட், தக்காளி மாதிரி கலர்ஃபுல்லான காய்கறிகள். நீங்க சாப்பிட்ற தட்டு எவ்வளவு வண்ணமயமா இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். மறுபக்கம் பாதாம், வால்நட், ஆளி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா விதைகள், சியா சீட்ஸ் மாதிரி ஆரோக்கியமான நட்ஸ் மற்றும் விதைகள். இதுல இருக்கிற நல்ல கொழுப்புகள் இதய வீக்கத்தை குறைச்சு உங்க பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்குது. இதெல்லாம் டெய்லி உங்க உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல இதயம் காக்கும் பழங்கள் மற்றும் முழு தானியங்களை நாம கண்டிப்பா சேர்த்தாகணும். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம், பெர்ரி, அப்புறம் பப்பாளி போன்ற பழங்கள்ல நிறைய நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது இரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராக்குது. அது மட்டும் இல்லாம ஓட்ஸ், கைக்குத்தல் அரிசி, சிறுதானியங்கள், முழு கோதுமை போன்ற முழு தானியங்கள் உங்க செரிமானத்தை மேம்படுத்துவதோடு கொலஸ்ட்ராலையும் சூப்பரா கட்டுப்படுத்துது. இது அப்படியே உங்க இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணாவே செயல்படும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? அப்படியே முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. பகுதி 3, இயக்கம் மற்றும் சீரான ஓய்வு. நம்ம இதயம் எப்படி வலுவா இருக்குதுன்னு பாப்போம். நம்ம இதயம்ங்கிறது ஒரு தசை, மசில். தசைகளை நம்ம பயன்படுத்தத்தான் அது வலுவடையும். இந்த எண் 30 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மந்திர எண். ஆமாங்க, தினமும் வெறும் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யறது ஒரு மிகச்சிறந்த மருந்து. உங்க இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உங்களுக்கு எந்த ஒரு ஆடம்பரமான ஜிம்மோ இல்ல விலையுயர்ந்த மிஷின்களோ தேவையே இல்ல. தொடர்ந்து தினமும் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது உங்க இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் எடையை சூப்பரா கட்டுப்பாட்டுல வைக்கும். தேவைப்படுறதெல்லாம் ஒரு சின்ன கன்சிஸ்டன்சி மட்டும்தான். உடற்பயிற்சிக்கு அப்புறம் மிக முக்கியமானது நம்ம தூக்கம்தாங்க.
நம்மள பல பேரும் ராத்திரி நேரங்கள்ல மொபைல் போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே நம்ம தூக்கத்தை ஈஸியா தியாகம் பண்ணிடுறோம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தூக்கங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. அது உங்க இதயம் மற்றும் உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு முக்கியமான ரிப்பேர் நேரம். சரியான தூக்கம் இல்லனா உடம்புல மன அழுத்த ஹார்மோன்ஸ் அதிகமாகி அது இதயத்துக்கு தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கறத எப்பவும் மறந்துடாதீங்க. பகுதி 4 தினசரி அமைதியை காத்தல். அமைதி எப்படி இதயத்தை காக்கும்னு பாப்போம். உணவும் உடற்பயிற்சியும் தூக்கமும் சரி, ஆனா இதையெல்லாம் விட ரொம்ப ஆபத்தான ஒரு அமைதியான கொலையாளி நம்ம கூடவே இருக்கு. அதுதான் மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ். ஒரு சோர்வான உடலை உருவாக்குறதே மன அழுத்தம் நிறைஞ்ச ஒரு மனசுதான். எப்பவும் கோவப்படுறதோ இல்ல ஓவர் திங்கிங் பண்றதோ உங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். உங்க தினசரி அமைதியை பாதுகாக்க இந்த 3 எளிய வழிகளை பின்பற்றுங்க. 1. ஆழமாக மூச்சு விடுங்க, டீப் பிரீத்திங். இது உங்க இதய துடிப்பை சீராக்கும். 2. இயற்கையோடு நேரம் செலவிடுங்க. 3. ஒவ்வொரு நாள் மாலையிலும் அமைதியா உட்காந்து அன்னைக்கு நடந்ததை பத்தி கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. குவைட் ரிஃப்ளெக்ஷன். தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு உங்க எனர்ஜியை வீணாக்காதீங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம், முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. பகுதி 5 இரு நண்பர்களின் கதை. அடுத்ததுக்கு போவோம். இது எப்படி தொடருதுன்னு பாப்போம். 2 நண்பர்கள் இருந்தாங்க. முதல் நண்பன் வாழ்க்கையை இப்ப அனுபவிப்போம், ஆரோக்கியத்தை அப்புறம் பாத்துக்கலான்னு நினைச்சான். கண்டபடி சாப்பிட்டான், உடற்பயிற்சியை செய்யல, மன அழுத்தத்தை கண்டுக்கவே இல்ல. ஆனா இரண்டாவது நண்பனும் ரொம்ப எளிமையான பழக்கங்களை உருவாக்கினான். டெய்லி காலையில வாக்கிங், வீட்ல சமைச்ச ஆரோக்கியமான சாப்பாடு, ஒரு அமைதியான மனநிலைன்னு வாழ்ந்தான். பல வருஷங்கள் ஓடிப்போச்சு. முதல் நண்பன் நிறைய பணத்தை சம்பாதிச்சான், ஆனா தான் ஆரோக்கியத்தை முழுமையா இழந்து நின்னான். ஆனா இரண்டாவது நண்பனும் தான் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து தன்னோட மகிழ்ச்சியும் தக்க வச்சுக்கிட்டான். அந்த முதல் நண்பன் கடைசில உணர்ந்த ஒரு வலி நிறைந்த உண்மை இதுதாங்க. நான் என் இளமை காலத்தை வசதிகளை தேடி செலவழிச்சேன், ஆனா இப்போ என் பணத்தை என் ஆரோக்கியத்தை தேடி செலவழிக்கிறேன். இதை கேட்கும்போதே எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஆரோக்கியம் முழுமையா கை நழுவி போற வரைக்கும் அதோட உண்மையான மதிப்பை நம்ம உணர்றதே இல்ல. அந்த ஒரு மோசமான நிலைக்கு நாம தள்ளப்படக்கூடாது நண்பர்களே. கண்டிப்பா அது நடக்கக்கூடாது. பகுதி 6 தொடர்ச்சியின் சக்தி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். எனவே இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் உங்க ஆரோக்கியத்துல பெருசா கவனம் செலுத்தலனா கூட பரவாயில்ல. ஒரே ராத்திரியில நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா மாறிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க டெய்லி எடுக்கிற சின்ன சின்ன சீரான நல்ல முடிவுகள்ல தான் உங்க ஆரோக்கியம் கட்டி எழுப்பப்படுது. உங்க இதயத்தை நீங்க பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது ஒருபோதும் சுயநலம் கிடையாது நண்பர்களே. உங்க குடும்பத்துக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, உங்களை நம்பி இருக்க மனிதர்களுக்கு நீங்க முழுமையான ஆரோக்கியத்தோட ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க உங்களை கவனிச்சுக்கிறதுங்கிறது உங்க குடும்பத்தின் மேல நீங்க காட்டுற மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க செய்யற ஒவ்வொரு ஆரோக்கியமான தேர்வும் உங்க எதிர்காலத்துக்கு நீங்களே கொடுக்கற ஒரு பரிசு. இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே என்ன பரிசளிக்க போறீங்க? ஒரு கிளாஸ் அதிகமா தண்ணி குடிக்கிறதோ, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா நடக்கிறதோ, இல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சியோ, அது எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கே இப்பவே தொடங்குங்க. உங்க எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லும். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க இதயத்தை நேசிங்க, ரொம்ப ஆரோக்கியமா வாழுங்க. நன்றி.